ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈரட் மூவிஸில் ராமராஜன் நடித்து வெளிவந்திருக்கிற சாமானியன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னே இதோட கதையை சுருக்கமாக தெரிஞ்சுப்போம். ஊரில் இருந்து சங்கரநாராயணனும் அவரோட நண்பர் மூக்கியாவும் சென்னையில் அவங்க பேத்தியோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு வராங்க. சென்னையில் இருக்கிற இன்னொரு நண்பர் ஃபாசில் பாயோட வீட்டில் தங்குறாங்க. அடுத்த நாள் சங்கரநாராயணன் டீநகரில் இருக்கிற ஐபிபிசி பேங்க்ல பணம் டெபாசிட் பண்ணுறதுக்கு உள்ள போறாரு. அந்த பேங்கை கொள்ளடிக்க ஒரு கும்பல் பிளான் பண்றாங்க. அதில் ஒருத்தன் உள்ளேயும் வந்துடுறான். சங்கரநாராயணன் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட ஒரு 35 லட்சம் டெபாசிட் பண்ணணும்னு கேட்க உடனே அவன் பரபரப்பாக்கி தனி ரூம்ல உட்கார வச்சு அவரை கவனிக்கிறான். அவன் கொடுத்த ஃபார்ம்ல கையெழுத்து போற இடத்துல சாமானியன் போறாரு. அதே சமயம் சங்கரநாராயணனோட நண்பர் மூக்கையா இந்த ஐபிபிசி பேங்க் மேனேஜர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவர் மனைவி மகளை துப்பாக்கி காட்டி மிரட்டுறாரு. இன்னொரு இடத்துல ஃபாசில் பாய் அந்த பேங்கோட அசிஸ்டன்ட் மேனேஜர் வீட்டுல போய் அவன் பிரெக்னன்ட் வைஃபை துப்பாக்கி காட்டி தன் கண்ட்ரோல்ல வைக்கிறாரு. பேங்க்ல அந்த சாமானியன் கையெழுத்தை பெருசா எடுக்காம பணப்பெட்டி மேல கவனம் செலுத்த சங்கரநாராயணன் அந்த பணப்பெட்டி திறந்து காமிக்கும் போது அதுல டைம் பாம் இருக்கிறத பார்த்து அந்த ஸ்டாஃப் அதிர்ச்சியாகி மேனேஜரை கூப்பிடுறான். அடுத்து அந்த பேங்க் முழுக்க தன் கட்டுப்பாட்டுல அந்த சாமானியன் கொண்டு வந்தாரு. இந்த சம்பவம் போலீஸ்க்கும் மீடியாவுக்கும் தெரிஞ்ச உடனே ஒரு 3 டிமாண்ட்ஸை முன்வைக்கிறாரு. அவர் வச்ச டிமாண்ட்ஸ் தான் என்ன, இவங்களுக்கும் அந்த பேங்குக்கும் என்ன பிரச்சனை, போலீஸ் அதை நிறைவேற்றிச்சா என்பதுதான் படத்தோட மீதி கதை. ராமராஜன் பல சூப்பர் ஹிட்ல கொடுத்தவர். அதுல 1999ல வந்த கரகாட்டக்காரன் 425 நாள் ஓடி இருக்கு. நாம் அடிக்கடி சந்திக்கிற சாமானிய கேரக்டர்ல நடிக்கிறதும் இளையராஜா பாடல்களும் கொஞ்சம் எம்ஜிஆர் பாணியும் கலந்து இருக்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில் இவர் பாப்புலர் ஆனாரு. இப்பவும் இவ்வளவு வருஷம் கழிச்சு வரும்போதும் தன்னை சாதாரண மனுஷனா ப்ரொஜெக்ட் பண்ற ரோலை தான் செலக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அவர் ஒரு ரிட்டையர்ட் ஆர்மி மேஜர். கிராமப்புறத்துல வயக்காட்டையும் கால்நடைகளையும் பராமரிக்கிற சாதாரண ஆளா வராரு. இந்த சாதாரண ஆள் நடுத்தர மக்களுக்கு கடன் கொடுத்துட்டு வட்டிக்கு மேல வட்டியை போட்டு அவங்க அதை கட்ட முடியாம தவிக்கும் போது அவமானப்படுத்தி அவங்கள தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தள்ளுற பேங்க் ஆளுங்களுக்கும் அவங்களோட கை கோத்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ்க்கும் ஒரு சரியான பாடம் போகட்டும் உலகத்துக்கு அவங்களை எக்ஸ்போஸ் பண்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டருக்கான சாம்பிள் பட ஆரம்பத்திலே வந்துடும். அது பஸ்ல டிராவல் பண்ற ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத நமக்காக அவர் தட்டி கேட்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்ப ராமராஜன், எம்.எஸ். பாஸ்கர், ராதா ரவி அவங்க இடத்துல துப்பாக்கி எடுத்து மிரட்டும் போது தான் நாம பரபரப்பாகிறோம். அதுலயும் பூ விழுந்த கண்ணும் கொஞ்சம் முன்புலமா ஒரு வித்தியாசமான கெட்டப்ல எம்.எஸ். பாஸ்கர் கேட்டு அந்த வில்லத்தனத்தை பார்க்கும்போது தான் இன்னும் சீரியஸ் ஆகிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பட்டதை செகண்ட் ஹாஃப்ல ஈடு கட்டிருக்காரு இயக்குனர் ராகேஷ். அந்த பிளாஷ்பேக் கிட்டத்தட்ட ஒரு படம் போல போகுது. ஆனா எங்கேஜிங்கா இருக்கு. எல்லாத்தையும் விட பேங்கோட செயல்பாட்டையும் அந்த பேங்குக்கும் ப்ராப்பர்ட்டி டெவலப்ஸ்க்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை எக்ஸ்போஸ் பண்ற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் தான் இந்த படத்தை நிக்க வைக்குது. இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறதுல இருக்க ஆபத்துகளையும் கடன் வாங்காம இருக்க வேண்டியதோட அவசியத்தையும் சொல்ல வருது. போகிற போக்கில் ஹிந்தி பத்தியும் கார்ப்பரேட் கம்பெனிங்க பேங்க்ல கடன் வாங்கிட்டு கட்டாம வெளிநாடு ஓடி போறதையும் அந்த கடனை வாங்க வக்கில்லாதவங்கன்னு ராமராஜன் வழியா சொல்லியிருக்காரு இதோட இயக்குனர். ராமராஜன் தன் மகளோட குடும்பம் தற்கொலை பண்ணிட்டு இருந்த அந்த சேர்ல உட்கார்ந்து பெரும் மனவேதனையோட அல்லாடுறது நம்ம மனதை நெகிழ் வைக்கும். இன்னொரு அம்சம் இன்னும் மாறாம இருக்கிறது இளையராஜாவோட இசை. அது இதுலயும் இருக்கு. ராமராஜனோட பின் கதையை கார்ட்டூன் ஸ்டைல்ல கொண்டு போனது நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த பின் கதை தேவைதானா? இப்படியான சில விஷயங்கள் இடிச்சாலும் சாமானியன் ஜென்யூனா தான் சொல்ல வந்த முக்கியமான கருத்துக்களை யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு பதிய வச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த சாமானியன் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய நல்ல படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.